ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லா படத்துலேயும் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக வந்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசுவாங்க. அதை தாண்டின ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இந்த முயற்சி, இந்த பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்ததோ, பிச்சைக்காரன் நடித்ததோ எனக்கு ரொம்ப, இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த டைட்டில், இந்த படம். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த சசி சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார், ஆக்சுவலாக ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான படமாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வியாபார நோக்கத்தில் நான் பேசலை. இந்த டைம் நான் பேசி ஆகணும். நான் உண்மையாக உங்ககிட்ட ஏதாவது மனசில் படுற அந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்ற இதில் நான் வந்து என்னோடய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படத்தில் நடித்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சசி சார் தான் வந்து என்னை டிஷ்யூம் படத்தில் மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினார். அவங்க கூட வந்து ஒரு ஆக்டராக நடிப்பேன் அந்த டைம் நினச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு தனி மரம் தோப்பாகாதுன்ற மாதிரி நாங்கள் நடித்தா மட்டும், நாங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் முடியாது. படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதில் வந்து பிச்சைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ண, அந்த உண்மையை மக்கள்கிட்ட போய் சேர்த்த ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நம்ம சரவணன் சார் கேஆர் ஃபிலிம்ஸ்லேருந்து. என்னன்னு தெரியல, ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நீங்கள் பண்ண பப்ளிசிட்டி அந்த ரீச் தான் சார். ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் படமாக வந்து நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பிச்சைக்காரனை ஏன் வாங்குறீங்க சார், நல்ல பேரே சகுனமே சரியில்லை சார், நீங்கள் வேறு தான் வாங்கிக்கலன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து அவரை கெடுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுக்குள்ளே கதை இருக்குது, ஒரு விஷயம் எல்லாம் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். கார்த்திக் சார் அண்ட் சரவணன் சார், ஸ்கைலாக் சார், சதீஷ் சார், எல்லாருக்குமே. என்னோட எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான், இன்றைக்கும் திருப்பி சொல்லிக்கிறேன். என்னோட மனைவி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, அவங்களோட ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இம்மி கூட நகர முடியாது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த படம் தொடங்கினதுலேருந்து நேற்று வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து பயந்ததே கிடையாது. ஏன்னா என்ன எடுக்கிறேங்கிறது தெரியும், எனக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். ஸோ ஒரு ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் அது எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருந்தார் விஜய் ஆண்டனி. ஸோ எனக்கு இந்த படம் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு பயமே இல்லாமல் இருந்தது. ஆனால் நேற்று மத்தியானம் பயங்கரம் பயம் ஆச்சு. என்னென்னு தெரியல, மத்தியானம் சாப்பிட்டவே சரியாகவே சாப்பிடல. அம்மா கேட்குறாங்க, ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னாச்சு? இல்லடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்க்குறாங்க, நம்மளை நம்பி வாங்கியிருக்காங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டி திடீர்னு என்னன்னு தெரியல. எனக்கு இப்போ எனக்கும் சரி விஜய் ஆண்டனிக்கு மாதிரி இந்த படத்து மேலே 100% நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இன்னொருத்தர் பார்வையிட போகிறாங்க. இது வந்து நம்ம அதாவது படத்தை பார்க்காமையே நம்ம பணம் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்பிக்கையோடு இருக்காங்க யூத்ஸு, இவங்களுக்கெல்லாம் பிடிக்கணுமே அப்படிங்கிற பயங்கர டென்ஷன் இருந்தது எனக்கு. இன்னும் சொல்லப்போனால் படம் பார்த்துட்டதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு பாராட்டு தெரிவித்தப்பையும் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தப்பையும் எனக்கு அந்த பயம் போல. இன்றைக்கி காலையில் கேஆர் ஃபிலிம்ஸினுடைய ஆஃபீஸுக்கு ஒரு ப்ரொமோஷனல் விஷயமாக போயிருந்தேன். அப்போ யாருமே வரல, 10 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். நான் ஆன் டைமில் கரெக்டாக 10 மணிக்கு உள்ளே இருந்தேன். கொஞ்சம் லேட்டாக கேஆர் ஃபிலிம்ஸை சேர்ந்த கார்த்திக் வந்தார். வந்த உடனே வந்து சார் சார் அப்படின்னாரு. டக்குன்னு திரும்பி சொன்னேன், படத்தை பார்த்துட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் அதே மரியாதை வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் மனசாரியே சிரிக்கிறேன். நேற்று கூட படம் பார்த்துட்டு எங்களுக்காக ஏதாவது சொல்லியிருப்பீங்களோ அப்படின்னு சின்ன ஒரு 5% பயம் இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அதே மரியாதையோட, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிக சந்தோஷத்தோடு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பினஸ் வந்து படம் பார்த்த உங்களுக்கும் வரும். ஆல் தி பெஸ்ட். இப்போ பிச்சைக்காரன் படத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். விஜய் ஆண்டனி சாரை பற்றி ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சார் ஃபஸ்ட் 2 படத்தில் வந்து ஆக்ஷனில் பின்னி எடுத்திருப்பார். அவரோட 3rd ஃபிலிமில் காமெடியில் கலக்கியிருப்பார். இந்த படத்தில் ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் சென்டிமெண்ட் 3மே பின்னி எடுத்திருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்பவே தெரியுது. அப்புறம் சசி சாரை பற்றி சொல்லி ஆகணும். சாரோட 5 படம் பார்த்துருக்குறேன். நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவரோட படத்தை பார்த்த எந்த ஆடியன்ஸும் அவர் படம் வந்து பிடிக்கலன்னு கண்டிப்பாக இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச படத்தை தான் அவர் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. இந்த படமும் கண்டிப்பாக அப்படி தான் அமையும். எஸ், என்னுடைய 555 அந்த தாக்கம் வந்து டச்சிங்காக இருக்காது. ஒரு த்ரில்லர் பார்த்தது தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் என்னுடைய பழைய படங்கள் மாதிரி ஒரு நல்ல ஒரு தாக்கத்தோடு தான் நீங்கள் வெளியிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கு.
புயல் சசி இந்த படத்தில் பேர் வராதுங்க. ஆனால் சசி வந்து மறுபடியும் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக கிடைக்கும். புயல்ங்கிற பேர் அதுக்கு வந்து இன்னும் வேறு மாதிரி ஜோனரில் படம் பண்ணுங்க. இதுக்குள்ளே ஆக்ஷன் இருக்குது. ஆக்ஷன் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் இல்லை. ஒரு நல்ல கதைக்குள்ளே சரியான ஒரு 3 ஆக்ஷன் வந்திருக்கு, அவ்வளோதான். நல்ல பிளாக் அமைச்சிருக்கு, அவ்வளோதான். சார் ஒரு சில ஹீரோக்கள்லாம் ஒரு கேரக்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவங்கள மாதிரியே அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு, போலீஸ் கேரக்டர் இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நீங்கள் எதாவது பிச்சை கேரக்டர் போய் இந்த கேட்டு அவங்க கிட்ட ஏதாவது கற்றுன விஷயம் நிறைய உண்டா? இல்லை சார், ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். எனக்கு வந்து நான் எதையும் பெருசாக மாற்றிக்கல. எப்போ போல் எல்லா படத்துலையும் நான் நார்மலாக நடிக்காமல் நடிப்பேன் இல்லையா, அப்படி தான் நின்றுருக்கேன். பெருசாக பண்ணல. நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான் சார். ஆக்சுவலாக என்ன பிச்சை எடுக்கிறோன்றது தான் வித்தியாசம் இருக்குது. சிக்னலில் இருக்கிறவங்க வந்து 50 காசு பிச்சை எடுப்பாங்க, 1 ரூபா பிச்சை எடுப்பாங்க, சிலர் சோறு கேட்பாங்க. நான் வாய்ப்பு கேட்டிருக்கேன், இன்றைக்கும் ஃபைனான்ஸ்க்காக பிச்சை எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து பிச்சை எடுக்கிறதோ நம்ம என்னை தாழ்த்தி வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறதோ எனக்கு புதிய விதமாக எனக்கு படலை. இந்த கேரக்டருக்குள்ளே ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல, ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இல்லை, இதுக்கு சரியான பதில் நான் சொல்லிடுறேன். இந்த கதையில் வந்து இவர் பிச்சைக்காரனா வேஷமோ இப்படியெல்லாம் பண்ணலைங்க. ஒரு பணக்காரன் வந்து பிச்சைக்காரனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால வழக்கமான இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிற இவர் போய் பிச்சை எடுத்தாலே அந்த கேரக்டர் வந்துடும், அவ்வளோதான். ஆமாம் சார், ஆமாம் சார். உண்மையாகவே ஆக்சுவலாக சார் கேட்டுக்கிட்டாங்க. ஒரு லொக்கேஷனில் போனோம்னா தத்ரூபமாக இருக்கும், நாங்கள் கேமராவை மறைச்சி வச்சுக்கிறோம் ஆட்டோக்கு மறைவில், நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சார் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல உண்மையிலேயே போய் நான் பிச்சை எடுத்திருக்கேன். ஆக்சுவலி படத்தில் நிறைய வரல, பட் உண்மையிலேயே நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக அவங்க கதையை கேட்டேன் சார். ஒன்று இன்ஃபேக்ட் நம்ம இந்த படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் சில இடங்களில் உண்மையான பிச்சைக்காரங்கள் இருக்கிற இடத்துலேயே போய் என்னை உட்கார வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த ஷூட்டிங் நடத்தினாங்க. அப்போ நடத்திட்டு இருக்கும்போது சில அம்மாக்கள்கிட்ட பேசும்போது, பிச்சைக்காரங்கள்லாம் வந்து பிறக்கும்போதே பிச்சைக்காரங்களாம் யாரும் இல்லை சார். மருமகள் கொடுமையினால பையன் சரியாக கவனிக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு அம்மா பிச்சைக்காரியாக இருக்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப 4 வருஷம் இங்கே தான் பிச்சை எடுத்துருக்கேன் இந்த கோயில் பக்கத்துலன்றாரு. உங்களுக்கு கல்யாணம்லாம் எனக்கு ஒன்றும் புரியல, கேட்குறேன், தயக்கம் கேட்குறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா எப்படி அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இருக்கா சார், என் பொண்ணு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன் பிச்சை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பிச்சைக்காரங்களுக்கும் மத்தியில் ஒரு வாழ்க்கை இருக்குது. நமக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, பிச்சை எடுக்கிறான் இவங்களுக்குலாம் கை கால் நல்லா தான் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு ஈஸியாக மனசுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணாமல் போயிடுறோம். அந்த கேரக்டர் வந்து வேல்யூ பண்ணிக்கிறது இல்லை. அவன் ஒரு மனுஷன் சமூகத்தால் தள்ளப்பட்டு அமுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவன் வந்து பிச்சை எடுக்கால நிலைமைக்கு மாற்றப்பட்டுக்கான்றதெல்லாம் உள்ளே போய் யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. பேசும்போது தெரியுது அவன் ஒரு பிள்ளையோட அப்பா, ஹீரோ, அவர் தான் சூப்பர் ஸ்டார் அந்த ஃபேமிலிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து பிச்சைக்காரங்களில் பல பேரை காப்பாற்றுறதுக்காக பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்றத ரீசெண்டாக நான் இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்டோரிக்காக பண்ணக்கூடிய மியூசிக் தான் சார் வழக்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பாட்டை டிமாண்ட் பண்ணல இந்த ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி நான் டிமாண்ட் பண்ணேன். இவர் வந்து சொல்லிட்டாரு, இல்லை சார் இந்த படத்துக்கு உங்கள் கதைக்கு வேண்டாம் சார், நீங்கள் மாற வேண்டாம் சார் இது அப்படின்னாரு. பட் நான் வந்து படத்தினுடைய வியாபாரத்துக்காகவும் படத்தினுடைய ஒரு பெப்பினஸ்க்காக தேவைப்பட்டுச்சேன் பண்ணலான்னு சொன்னேன். பட் இவர் வந்து இல்லை சார், கதையாகவே இருக்கட்டும், வேண்டாம் சார் அப்படின்ட்டார். ஆனால் பிச்சை எடுக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து நான் பிச்சைக்காரனாக வாழ்கிறேன். நிறைய படத்தோட பெருவாரியான போர்ஷனில் நான் பிச்சையாக இருக்கிறேன், பிச்சைக்காரன் கூட வாழ்கிறேன் அப்படின்றது. பிச்சைக்காரனை பற்றின டீட்டெயிலான கதைனா கூட பிச்சைக்காரனா பெருவாரியாக நடிக்கிறேன். இன் டீட்டெயில் வந்து இதை பற்றி இது மாதிரி ஒரு படம் பண்ண வேணான்றது சார்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, அது பாலா சார் பண்ணிட்டாரு, எதுக்கு மறுபடியும் அது வந்து ரொம்ப இன்டென்ஷனான படங்க. நான் கடவுள் சார் அதை விட இன்டென்ஷனாக பண்ண முடியாது. நாங்கள் வந்து ஜனரஞ்சகமாகவும், ஏன்னா கதை எப்படி இருங்க, நான் ஒரு பணக்காரனுடைய கதையை தான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஜனரஞ்சகமான கதையாக தான் இருக்கும்.